Hi, welcome back. Kaaram dosaki and the dosa மேல ஸ்ப்ரெட் பண்ற கார சட்னி பண்றதுக்கு நான் இங்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துர்க்கேன். ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 4 வரமிளகாயை தண்ணில ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். மிளகாய் வந்து என்னோடது ரொம்ப காரம் ஜாஸ்தி அதனால 4 மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இத எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை 2 கப் தண்ணியில நல்லா அந்த கட்டி இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு விஸ்கர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணினாக்கா கட்டி இல்லாம ஈஸியா நல்லா ஃப்ளோயிங்கா வரும். இதை வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வானலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகா, 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த தக்காளி வதங்கிறதுக்கு இதுலேயே நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்லா குழைவாக வரணும். அப்படியே திட்டாக இருந்தாக்கா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. நம்ம அதை ஒரு கொதியிலே இறக்கிடுவோம். ஸோ தக்காளி நல்லா குழச்சி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க இந்த கடலை மாவு இருக்கு இல்லையா, இதை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றும் போது ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு ஊற்றுங்க ஒரு சேஃப்டிக்கு. ஏதாவது நமக்கு தெரியாமல் நம்ம என்ன தான் சலிச்சாலும் சில பூச்சி வண்டு எறும்புலாம் இருக்கும். அதனால் ஸ்ட்ரெயினரில் வச்சு ஊற்றி கலக்கிட்டு உப்பு வந்து பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டிட்டு அப்புறமா கிண்ட தேவையில்லை. கொஞ்சம் நேரம் இது கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த கடல் மாவு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் போதே இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா ரொம்ப கெட்டியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. கடல் மாவு வந்து அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாக யூஸ் பண்ணணும், இல்லைனாக்கா திரியாக வந்துடும். ஸோ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போதே இதை அடுப்பை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியான பாம்பே சட்னி ரெடி. இப்போது தோசை ஊற்றுறதுக்கு நம்ம எப்பயும் போல் காரம் தோசைக்கு எப்பயும் போல் தோசை ஊற்றிக்கலாம். ஊற்றி சுற்றி எண்ணெய் விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி இந்த டாப் சைடு இருக்கும்ல, மறுபடியும் வந்துட்டு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு அது மேலே வந்துட்டு நெய் ஊற்றிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நெய் விட்டதுக்கு அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கார சட்னி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதை போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நான் பொட்டுக்கடலை பொடி தூவிக்கிறேன். பொட்டுக்கடலையை வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன், அது மேலே தூவிக்கிறேன். ஏன்னா காரம் வந்துட்டு நம்ம சட்னியில் அதிகமாக இருக்கும், அதை குறைக்கிறதுக்காக. உங்களுக்கு வேணான்னா விட்டுடலாம். இந்த பொட்டுக்கடலை பொடியை தூவி ஒரு ஃபோல்ட் பண்ணி அப்படியே எடுத்துட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான காரம் தோசையும் ஒரு பாம்பே சட்னியும் ரெடி. சூப்பரான காம்பினேஷன். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே நெய் வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.